அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சார். சரி, இப்போ வந்து சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட வந்து இடம் வாங்கி ஒரு ஒரு 25 லேக்ஸ்க்குள்ள வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிள் ஆகும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போகிறவங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லாவே Suit சூட்டபிள் ஆகும். ஆகும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மெயின் ரோட் நல்லா வந்து ஓகே. ஏன்னா ஆன் ரோடு இருக்குது, ப்ளஸ் நீங்கள் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் ஒரு நல்ல டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வெளியூரில் இருந்தெல்லாம் கூட வெளிநாட்டிலேருந்து கூட இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப வந்து சூட் ஆகும். கண்டிப்பாக சைட் உள்ள அம்யூனிட்டிஸ்னால் என்ன மாதிரி சார் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்? ஆக்சுவலாக நம்ம வந்து பெரிய சைட்டு சார், வந்து ஒரு 50 ஏக்கர் சைட்டு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருவோம், பெரிய ஆர்ச் ஒன்று கொடுத்துருவோம், ஓகே. 2 ஆர்ச் ஆர்ச் வந்து கொடுத்துருவோம். கொடுத்துருக்கீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மொத்தம் வந்து 5 பெரிய பார்க் கொடுக்குறோம் சார். ஓஹோ. 5 பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 ஸ்கொயர் ஃபீட். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ட்ரன்ஸ் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு உள்ள கொடுத்துருக்கோம். ஓகே. கட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 ஃபீட் ரோடு, ஓகே. 24 ஃபீட் ரோடு தான் நம்ம வந்து மினிமம் ரோடே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சார். மினிமமே 23 தான், மேக்ஸிமம் நமக்கு 40 ஃபீட் ரோடு 40 ஃபீட் ரோடு வரையும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் ம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த ரோடு சைடு வியூ ஃபுல்லாகவே நம்ம வந்து காங்கிரீட் கொடுத்துருக்கோம். ஓ, நார்மலாக அந்த ஸ்டோன் மாதிரி பதிப்பாங்க, பட் ஆனால் நீங்கள் காங்கிரீட்லேயே நம்ம கொடுத்துருக்கீங்க. காங்கிரீட்லேயே இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த கல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல காங்கிரீட்டு ஓஹோ. உள்ள நல்லா 2 அடி நல்லா பதிச்சு ஓகே. நம்ம நல்லா தெரியுற மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ், நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் கூட ம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடுமே சரி இந்த கல்லுமே அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. காஞ்சிபுரத்தை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம்னாக்கா, காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி டெம்பிள் சிட்டி சார். இப்போ வந்து ஆமாம் சார். ஆமாம். வேர்ல்டு வைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூரிசம் இங்கே வராங்க. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து இன்னைக்கு ஃபேமஸ். அது மட்டும் ஃபேமஸ். முகூர்த்தத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல தான் இன்னைக்கு வந்து படம் சென்டிமெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஓஹோ, வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரகடம் இருக்கு, ம். ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை இருக்கு. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாங்கல்கோட்டோட சிப்காட், செய்யார் சிப்காட் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவிலே பெரிய சிப்காட்டுங்க. அது வந்து ஓஹோ, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 16 ஏக்கர், ஓகே. ஒரு 6,000 ஏக்கர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒர்க் ரன்னிங்ல இருக்கு. ஓஹோ. கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1,50,000 பேர் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே.